யுவராஜ் மீது பொய்யாக புனையப்பட்ட வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாக அவரின் வழக்கறிஞர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். ஒரு கோல்ராஜ் வழக்கில் தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீரன் சின்னமலை பேரவையுடைய தலைவர் யுவராஜ் அவர்கள் இன்று நாமக்கல் சிபிசிஐடி அலுவலகத்து முன்னால் வாலண்டியரா சரண்டர் ஆயிருக்காரு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் மீது பொய்யா அந்த வழக்கு புனையப்பட்டிருக்கிறது. அவருடைய அமைப்பை முடக்க வேண்டும் எனத்தோடு இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான விளக்கத்தை அவர் ஏற்கனவே ரிட்டர்னில் கொடுத்திருக்காரு. இருப்பினும் காவல்துறை அவரை தேடப்படும் குற்றவாளி அறிவிச்சு தேடிட்டு இருக்கனால இன்று காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீதிமன்றத்தில் மூலம் கூட சரண்டர் ஆயிருக்கலாம். இருப்பினும் காவல்துறை ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு இன்று நாமக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தினால சரண்டர் ஆயிருக்காரு. யுவராஜ் சரண்டர் ஆகிருக்காரு. அடுத்து அவர் எப்போ நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவாங்க? ப்ரொசீஜர் எப்படி? 24 மணி நேரம் அவங்களுக்கு அவகாசம் இருக்கு. 24 மணி நேரம் வரைக்கும் அவங்க விசாரிக்கலாம். இப்போ 11 மணிக்கு கூட்டம் சரண்டர் ஆயிருக்காங்கன்னா அடுத்த நாள் 11க்குள்ள அவங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். 24 மணி நேரத்துக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால அவங்க அது வரைக்கும் டைம் இருக்கு. இன்னைக்கு நைட்டும் பண்ணலாம், இல்லை நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கூட கோர்ட்டு கொண்டு போகலாம். அவங்களுக்கு மொத்தத்தில் 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட் சிஜிஎம் கோர்ட்டில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணும். அதை அவங்க முறைப்படி அவங்க விசாரணை எப்படி முடியுதுங்கிறத வச்சு அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ண பிறகு அதை நாங்கள் சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தின் மூலம் அந்த வழக்கை நாங்கள் எதிர்கொண்டுருவோம்.